டே எக்ஸசைஸ் பண்ணு, இப்ப மிஷின் எக்யூப்மெண்ட் எவ்வளவு வந்துட்டு நீ இப்பவே இந்த கரலாக்கட்டை சுத்திட்டு இருக்க. டே இந்த கரலாக்கட்டைகள்லாம் அந்த காலத்துல மல்யுத்த வீரர்கள், போர் வீரர்கள்லாம் அவங்களுக்கு உடலுக்கு நல்ல உடற்பயிற்சி செய்யறது வேண்டி இந்த கரலாக்கட்டைகள்லாம் பயன்படுத்தப்பட்டது. இந்த கரலாக்கட்டைக்கு பலன் நல்ல அதிகமான பலன் இருக்கு. இந்த கரலாக்கட்டையை நம்ம சுத்தும் போது நம்ம கைகள் உள்ளங்கைகளுக்கும் ஃபோர்ஆர்ம்ஸ்களுக்கும் நல்ல பலன் கிடைக்கும். அதே போலவே நம்மளோட பைசப்ஸ் ட்ரைசப்ஸ் மசில்ஸும் நல்ல விரிவடையும். நல்ல தோள்பட்டு நல்ல விரிவடைஞ்சு செஸ்ட்டுகளுக்கும் நல்ல ஷேப் கொடுக்கும். அது மட்டும் இல்லாம நல்ல ஸ்ட்ரென்த் கிடைக்குது, நல்ல எனர்ஜி இதனால நமக்கு கிடைக்குது, நல்ல இம்யூனிட்டி பூஸ்ட் அதிகமா கிடைக்குது. ரத்த ஓட்டங்கள் நல்லா வேலை செய்யும். நம்ம முதுகில் இருக்கிய முதுகுவலி பிரச்சனைகள்லாம் மாறும். உடம்பானது கட்டுக்கோப்பா காணப்படும். இந்த கரலாக்கட்டை செய்யும் போது கான்சென்ட்ரேஷன் மைண்டோட செய்யும் போது மன அழுத்தங்கள் மாறும். நல்ல ஒரு எனர்ஜியான ஒரு ஒர்க் அவுட்டா இந்த கரலாக்கட்டை காணப்படும். இந்த கரலாக்கட்டையில வந்துட்டு நம்ம ஒர்க் அவுட் செய்யும் போது உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பெல்லாம் கரைஞ்சி போகும். நல்ல ஒரு உடற்பயிற்சியாட்டம் இது அமையும். இந்த கரலாக்கட்டையில ஒவ்வொரு பயிற்சிகள் இதுல காணப்படுது. ஒவ்வொரு வகையான கரலாக்கட்டைகளும் காணப்படுது. இந்த கரலாக்கட்டையில பெண்களும் வந்துட்டு இந்த கரலாக்கட்டையை செய்து கொண்டுதான் இருக்காங்க. இந்த கரலாக்கட்டை ஒரு காலத்துல அந்த காலத்துல வாழ்ந்தவங்க எல்லாம் கரலாக்கட்டை எக்ஸசைஸ் செய்து அவங்க உடம்பெல்லாம் கட்டுக்கோப்பா இருந்து. ஆனா இப்போ வந்து நவீன காலத்துல நிறைய பேர் இந்த கரலாக்கட்டை எக்ஸசைஸ் செய்யறப்ப கிடையாது. இந்த நவீன காலத்துல நம்ம கரலாக்கட்டை உடற்பயிற்சி செய்யும் போது நம்மளோட உடலும் நல்ல ஆரோக்கியமா இருக்கும், நல்ல ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும். எத்தனை மிஷின் எக்யூப்மெண்ட் உடற்பயிற்சி வந்தாலும் இந்த கரலாக்கட்டைக்கும் தனி ஒரு சிறப்பு உண்டு. இந்த கரலாக்கட்டைகள் 6 விதமான கரலாக்கட்டைகள் பயன்படுத்தப்பட்டது. அந்த கரலாவானது பிடிக்கரலை, கைக்கரலை, புஜக்கரலை, படிக்கரலை, குஸ்திக்கரலை, தொப்பக்கரலை, இப்படி 6 விதமான கரலாக்கட்டைகள் பயன்படுத்தப்பட்டது. இந்த கரலாக்கட்டையில கைக்கரலையானது முதல்ல நம்ம கைக்கரலை ஒர்க் அவுட் செய்யும் போது எடை குறைவா நமக்கு உதவக்கூடிய எடை குறைவான கரலாக்கட்டை தான் கைக்கரலை. இந்த கைக்கரலை செய்யும் போது கைகளுக்கு மொத்தமும் நல்ல பலன் கிடைக்கக்கூடியதான் இந்த கைக்கரலை. அதே மாதிரி இதுதான் குஸ்திக்கரலை. இந்த குஸ்திக்கரலை நம்ம பண்ணும்போது அந்த காலத்துல எல்லாம் குஸ்தி வீரர்கள்லாம் அதிகமாக அவங்க குஸ்தி செய்யும் போது அவங்களுக்கு கைகளுக்கும் உடலுக்கும் அவங்களோட பைசப்ஸ் ட்ரைசப்ஸ் கைகளில் உள்ள அனைத்து பலங்களுக்கும் அவங்களுக்கு இந்த குஸ்திக்கரலை தான் மெயினா அவங்க பயன்படுத்தப்பட்டாங்க. அதே போலவே தொப்பக்கரலை, இந்த தொப்பக்கரலை வந்துட்டு பயன்படுத்தும் போது அவங்களுக்கு என்னன்னா அந்த காலத்துல விவசாயிகள்லாம் அதிகமா வந்துட்டு இந்த தொப்பக்கரலை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அவங்க உடல் உழைப்பு அவங்களுக்கு அதிகமா இருக்கும். அப்போ அதிகமா இருக்கும்போது அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. அவங்க சாப்பிடும்போது அவங்களுக்கு தொப்பை வந்துட்டு அதிகமா இருக்கும். அந்த தொப்பை குறைவதற்காக இந்த தொப்பக்கரலை வந்து பயன்படுத்தப்பட்டது. அவங்க மட்டும் இல்லாம நிறைய வீரர்களும் இந்த தொப்பக்கரலையை பயன்படுத்தி அவங்க உடலை கட்டுக்கோப்பா வச்சிருந்தாங்க. அதே மாதிரிதான் பிடிக்கரலை வந்துட்டு அவங்க பயன்படுத்தும் போது நிறைய இடங்கள்ல போர்க்களங்கள்ல போர் வீரர்கள் போர் செய்யும் போது அவங்களுக்கு உடலானது நல்ல வேகமா ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டி பிடிக்கரலை பயன்படுத்தப்பட்டது. அதே போல படிக்கரலை எடுக்கும் போது அந்த காலத்துல வாழ்ந்த பெண்கள் அதிகமா படிக்கரலை பயன்படுத்தப்பட்டாங்க. அவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துக்கும் நல்ல ஒரு கட்டுக்கோப்பா இருக்கிறதுக்கும் படிக்கரலை பயன்படுத்தப்பட்டது. அதே போலவே வந்துட்டு இன்னும் எடுத்தாச்சுன்னா புஜக்கரலை எடுக்கலாம். புஜக்கரலை எடுக்கும்போது நம்ம உடம்புல உள்ள புஜங்கள் நல்ல பலமாகிறதுக்கு நல்ல ஒரு கைகளுக்கு பலம் கிடைச்சி நல்ல ஒரு உடம்பெல்லாம் நல்ல சேப்பாகவும் நல்ல அதிகமான ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும் தான் புஜக்கரலை பயன்படுத்தப்பட்டது. இந்த கரலாக்கட்டைகள்லாம் செய்யக்கூடிய மரங்கள் சில மரங்கள் இருக்கு. அது கருவேல மரம், இலுப்பை மரம், வாகை மரம், புளிய மரத்துல கூட இந்த கரலாக்கட்டை செய்யறாங்க. இந்த நவீன காலத்துல நம்ம கரலாக்கட்டை ஒர்க் அவுட்டும் நம்ம வந்துட்டு செய்யும் போது மனதளவிலும் உடல் அளவிலும் நல்ல ஆரோக்கியமா இருக்கு. இந்த காலத்துல வந்துட்டு டெய்லி உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது கரலாக்கட்டைக்குன்னு நீங்க கொஞ்சம் ஒதுக்குங்க. அப்படி ஒதுக்கும் போது உடலானது நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தும் கிடைக்கும். உங்களுக்கு வாழ்வு சந்தோஷமா அமையும். கரலாக்கட்டை இன்னைக்கு நிறைய இடங்கள்ல விழிப்புணர்வாகட்டு நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. பெண்கள் கூட இப்ப நிறைய பேர் பண்ணி அவங்களுக்கு உடல்லாம் ஆரோக்கியமா இருக்கு. அதே போலவே நம்ம வீடுகள்ல நேரம் கிடைக்கும் போது இந்த கரலாக்கட்டையை பற்றி நம்ம வருங்கால தலைமுறைகளுக்கும் சொல்லிக் கொடுப்போம். இந்த கரலாக்கட்டையானது நல்ல ஒரு சந்தோஷமான உடற்பயிற்சியும் நமக்கு நிம்மதியாகவும் நல்ல ஒரு வாழ்க்கையா அமையும். இந்த கரலாக்கட்டையில நிறைய பலன்கள் இருக்கு. இதுவே சிறந்த முறையிடுற கரலாக்கட்டையை சொல்லி கொடுக்குற இடங்கள் நிறைய இடங்கள் இருக்குது. அந்த இடங்கள்ல போய் குருட்ட போய் நல்லபடியா நம்ம கரலாக்கட்டை சுத்துற அந்த விஷயங்கள் நம்ம கேட்டாச்சுன்னா அவங்க நல்லா அழகா சொல்லி தருவாங்க. அப்படி சொல்லும் போது அந்த கரலாக்கட்டையும் நல்ல நம்ம வீட்டுல இருந்து கொஞ்ச நேரம் பண்ணி பார்க்கும்போது நல்ல பலன் கிடைக்கும்.